ஒரு நண்பர் அடிக்கடி வந்து எங்கிட்ட அப்படி பேசின்னு இருப்பார். நிறையா ராமகிருஷ்ணருடைய புக்கு, ரமணருடைய புக்கு, ஞானேஸ்வரி, பகவத்கீதை, சேஷாத்ரி சுவாமிகளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, விட்டோபா, பூண்டி மகாத்மா, இப்படி நிறையா மகான்களுடைய சரித்திரத்தை படிப்பார். அவருக்கு அதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒரு நாள் இப்படி எங்கிட்ட பேசின்னு இருக்கும்பொழுது சொன்னார், மகான்கள்லாம் யாராவது கெட்டு போகணும்னு நினைப்பாளா, சாபம் கொடுப்பாளா அப்படின்னார். நான் நிச்சயமாக கொடுக்க மாட்டா. அவர்களுக்கு மனசுனே ஒன்று இல்லையே, அந்த நிலையில் அவர்கள் எப்படி இன்னொருத்தர் கெட்டு போகணும் அப்படின்னு நினைப்பா, எப்படி சாபம் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது அவர்கிட்ட யாராவது தவறாக நடந்துட்டுருந்தா அவர்கள்லாம் பிற்கால வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்படுறத நான் பார்க்குறேனே, அதுக்கு காரணம் வந்து அவர்கள் கொடுத்த ஒரு சாபமோ இல்லை அவர்கள் பட்ட மன வருத்தமாக தானே இருக்கணும். நீங்கள் என்னடான்னா அவர்களுக்கு மனசே இல்லைன்னு சொல்கிறேன். மனசே இல்லாத இடத்துல மன வருத்தமும் வராது. அவர்கள் வந்து கோபப்படுறது போகிறதும் இல்லை, சாபம் கொடுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா கோபங்கிறதே அவள்கிட்ட கிடையாது. நம்ம பையில் ஒரு பொருள் இருந்தால் தானே அந்த பொருளை எடுத்து செலவழிக்க முடியும். இல்லாத பொருளை எப்படி பையிலிருந்து எடுக்க முடியும்? அவருடைய மனதில் கோபம்னு ஒன்று இருந்தால் தானே அது வெளியில் வரும். கோபமே இல்லாத போது அது எப்படி மனதிலிருந்து வெளியில் வரும்? அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஏதாவது சிலர் தவறாக நடந்துட்டு இருந்தான்னா அவர்களெல்லாம் பிற்கால வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படுறா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், ஒரு சமயம் காஞ்சி பெரியவரை தரிசனம் பண்ண நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து பெரியவாளோட பேசின்னு இருந்தார். பேசின்னு இருக்கும்பொழுது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை சொன்னார். பெரியவா கேட்டால், நீ போன தரம் வந்திருந்தியே, அப்போவே அந்த கஷ்டத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னார். அவர் சொன்னார், நான் போன தரம் வரும்போது நீங்கள் மௌன விரதத்தில் இருந்தேன், காஷ்ட மௌனம். ஒரு உடம்பை கூட நீங்கள் எந்த அசைவும் பண்ணாமல் கண் சிமிட்டாமல் அப்படி உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரத்தில் போயிட்டு என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி நான் வந்து உங்களுடைய ஒரு தபஸை நான் பங்கம் பண்ணுறதுக்கு விரும்பலை, அதனால் வந்தேன், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ பெரியவா சொன்ன ஒரு பதில், நான் காஷ்ட மௌனத்தில் இருந்தது என்னவோ வாஸ்தவந்தான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முன்னாடி சித்த நாழி உட்கார்ந்துட்டு அந்த மனதில் இருக்கக்கூடிய உன்னுடைய கஷ்டத்தை மனசுனாலேயே என்கிட்ட சொல்லி நீ பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கலாம். உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, எங்கிட்டன்னு இல்லை, எல்லா மகான்களை சுற்றியும் ஒரு தெய்வீக சக்தியானது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை ஆறான்னு சொன்னாலும் சரி, நம்ம எப்படி அதை நேம் பண்ணினாலும் சரி, அந்த ஆறா இருக்கே அந்த தெய்வீக சக்தி அந்த மகான்களை சுற்றி இருக்கே, தேஜஸ் இல்லைன்னா ஆறா இல்லைன்னா சாநித்தியம். சில மகான்களுடைய படத்தை போடும்பொழுது அவர்களுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போடுறமே, அது மாதிரி அதுவே உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமுடையது அப்படின்னா பெரியவா. அதனால் இனிமே நீ எப்போ வந்தாலும் நான் உன் கூட பேசுகிறேனோ, என்னை பார்க்க முடியறதோ, நான் வந்து பூஜையில் இருக்கேனோ, அனுஷ்டானத்தில் இருக்கேனோ, ஜபத்தில் இருக்கேனோ, தியானத்தில் இருக்கேனோ, முன்னாடி உட்காந்துட்டு மனதார உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடு, அதுவே நடந்துடும் அப்படின்னார். இதுதான் நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தேன். அந்த தெய்வீகமான அந்த சக்தி இருக்கே, அது எப்படி நாம் பிரார்த்தனை பண்ணினா அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறதோ, அந்த மாதிரி அந்த மகான்களை வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிறவாளுக்கு அந்த தெய்வீக சக்தி தான் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை உண்டு பண்ணிடுறதே தவிர அந்த மகான்கள் மனசார அதை வந்து பண்ண மாட்டான். அதுவே அவர்களுக்கு எப்படி இது நல்லது பண்ணுறதோ அது மாதிரி அது அவர்களுக்கு சில கெடுதலை உண்டு பண்ணிடுறது அப்படின்னு பதில் சொன்னேன். இன்னொன்று,
நமக்கு ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிற ஒருத்தர் இருக்கார். அந்த பதவியில் இருக்கிறவரோட எப்பயும் ஒரு 10-20 பேர் பக்கத்தில் நின்றுட்டே இருக்கா. நாம் போய் அந்த பதவியில் இருக்கிறவர்கிட்ட எனக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவர் சார் எங்கிட்ட கார் இருக்கு சார், நான் கொடுத்து அனுப்பி வைக்கட்டவா அப்படின்வார். அவர் முன்ன பின்ன யாருன்னே நமக்கு தெரியாது. அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு கார் கொடுத்தா அந்த பதவியில் இருக்கிறவர் சந்தோஷப்படுவார், அவருடைய ஒரு தயவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் தானே முன் வந்து அந்த உதவியை செய்கிறார். அது மாதிரி தான் மகான்களை சுற்றி நிறையா தேவதைகள் எப்பொழுதும் வாசம் பண்ணிகிட்டே இருப்பான். ஜீவன் முக்தர்களான ஞானிகளை சுற்றி சித்த புருஷர்கள் இருப்பான். அவர்களெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஜீவன் முக்தரை சுற்றி இருக்கா இல்லையா, அந்த ஜீவன் முக்தருடைய அனுகிரகம் தனக்கு வேணும்னு அந்த சித்தர்கள்லாம் நினைப்பாளாம். அப்படி நினைக்கும்பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஜீவன் முக்தர்களான ஞானிகள்கிட்ட அவள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த ஞானிகள் அதற்கு பதில் சொல்கிறாளோ, காதில் வாங்கிக்கிறாளோ, அனுகிரகம் பண்ணுறாளோ, மௌனமாக சாந்தமாக இருக்காளோ, பக்கத்தில் இருக்கிற சித்தர்கள் எல்லாமே அதை நிறைவேற்றி கொடுத்துருவாளாம் நமக்கு. ஏன் அப்படின்னா, அப்படி வந்தவர்களுடைய பிரார்த்தனையை நாம் நிறைவேற்றி கொடுத்தா அந்த விஷயத்திலேயாவது இந்த ஜீவன் முக்தருடைய ஒரு கிருபை நம்ம மேலே விழாதா, அவருடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாக மாட்டோமா அப்படின்னு அவர்களெல்லாம் அப்படி பண்ணி கொடுத்துருவா. அதுவும் ஒரு ஞானி முன்னாடி நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணினா அந்த பிரார்த்தனை நடந்து தான் ஆகும். நாம் நம்மளுடைய மனது இருக்கு இல்லையா, இன்றைக்கி ஒன்று நினைக்கிறது, நாளைக்கு ஒன்று நினைக்கிறது, ஏன் இன்றைக்கி நாளைக்கு என்ன, இந்த க்ஷணம் ஒன்று நினைக்கிறது, அந்த க்ஷணம் ஒன்று நினைக்கிறது. அந்த மாதிரி ஞானிகள் முன்னாடி நம்ம எதுவுமே நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம எது நினைக்கிறோமோ அது நடந்து தான் ஆகணும். ஜீவன் முக்தனுடைய சன்னிதானத்தில் அது நடந்து தான் ஆகும். ஒரு கால் அது நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டமோ சூழ்நிலையோ இந்த பிறவியில் நமக்கு இல்லை அப்படின்னா, அதற்காக ஒரு பிறவி எடுத்து அதை நாம் அனுபவிக்கிற மாதிரி நடந்து தான் ஆகும். அதனால் மகான்கள் எல்லாம் காமதேனும், மகான்கள் எல்லாம் கற்பக விருட்சம். ஆனால் காமதேனுவும் கற்பக விருட்சமும் கெட்டதெல்லாம் கொடுத்துடும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி மகான்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுதே நாம் ஒன்று வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது எனக்கு நல்லதாக இருந்தால் அனுகிரகம் பண்ணுங்கோ, எனக்கு எது சரியோ அதை அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த மகான்களுடைய அனுகிரகத்தை நமக்கு சரியான வழியில் நமக்கு பெற்றுத்தரும். இல்லைன்னா நாம் இன்றைக்கி ஒன்று நினச்சிடுவோம், அது நடந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இது ஏன் நடந்தது, இது ஏன் கேட்டோம், நமக்கு இது நடந்ததே ஒரு தொந்தரவாக இருக்கே அப்படின்னு கூட நமக்கு தோணும். அதனால் அத்தகைய ஞானிகள் எல்லாம், ஜீவன் முக்தர்கள் எல்லாம் காமதேனும் கற்பகுருட்சமாக இருக்கும் பொழுது நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுதே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு எது சரியோ, எது நமக்கு கொடுத்தா நல்லதோ அதை நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் சரியான பிரார்த்தனையாக இருக்கும்.